Taste the Daily. தனியார் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்புடன் 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்த உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகள் தனியாருக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சிக்கு கண்டனம் என குறிப்பிட்டு அந்த அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. அடுத்த கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், இதன் நோக்கமாக படிப்படியாக அரசு பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதோடு கல்வியை தனியார் மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி என்றும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அரசு பள்ளிகள் தனியார் மயமாக்கப்பட்டால் ஏழை எளிய விளிம்பு நிலை குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகும் என்றும், இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு தனது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா 2500 பள்ளிகள்ல கழிப்பறை வசதிகள் கூட இல்லை என்று ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன என்றும், ஆரம்ப பள்ளிகளின் இடைநிற்றல் 16% உயர்ந்திருக்குது. இதற்கு இடையே குழந்தைகளினுடைய இதனால் குழந்தை தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கையும் கூட அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது என்றும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு பள்ளிகளின் கட்டமைப்புகளை பலப்படுத்தி கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக அரசு பள்ளிகளை தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு கற்றுக் கொடுக்க முனைவது தமிழக ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் குழந்தைகளின் கல்வி உரிமையை பறிக்கும் செயல் என்றும் தனது கண்டனங்களை பதிவு செய்திருக்காரு. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளோடு இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 500 பள்ளிகளை கற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையினை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், அரசு பள்ளிகளை மேம்படுத்த அரசே அதற்கான கூடுதல் நிதியை ஒதுக்கி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட வேண்டும் என்றும், ஆசிரியர் காலி பணியிடங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்திட வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழக அரசையும் கூட வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily.